போன வாரம் டீப்செக்ங்கிற ஒரு சைனீஸ் கம்பெனி R1 ஒரு புது ஏஐ மாடலை ரிலீஸ் பண்ண மார்க்கெட்டில் ஒரே சலசலப்பு. குறிப்பாக என்விடியா ஸ்டாக் ப்ரைஸ் ஒரே நாளில் 17% சரிவு. அப்படி என்னதான் டீப்செக் ரிலீஸ் பண்ணாங்க? இது உண்மையிலே யூஎஸோட ஏஐ டாமினன்ஸ்க்கு ஒரு சவால் தானா, அல்லது டீப் ஃபேக்கா? இதனால என்விடியாவுக்கு என்ன பாதிப்பு? இதைத்தான் இன்றைய எபிசோடில் பார்க்க போகிறோம். இந்த ஏஐ வேர்ல்டில் என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு எல்எல்எம்ங்கிற லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் பற்றி நமக்கு தெரியணும். அதில் இருந்து ஆரம்பிப்போம். நீங்கள் எல்லோரும் ChatGPTயை ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பீங்க. என்னது, இன்னும் யூஸ் பண்ணலையா? என்னையா குகைக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க? அவன் பாஸுக்கு இமெயில் அனுப்புறதை கூட ChatGPTயை கேட்டுட்டு தான் அனுப்பிட்டு இருக்கான். நீங்கள் என்னடான்னா இன்னும் பயன்படுத்தினது இல்லைன்னு சொல்கிறீங்களே. முதல்ல அதை போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உலகம் எங்கே போய்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ChatGPTகிட்ட வாட் இஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு கேட்போம். அது என்ன பண்ணுது? இண்டெக்ஸ் ஃபண்ட் பற்றி அழகாக ஒரு சம்மரியை கொடுக்குது. அதில் S&P 500 இண்டெக்ஸை ஒரு எடுத்துக்காட்டாகவும் காட்டுது. S&P 500 இண்டெக்ஸை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக சொல்லு அப்படின்னு ஒரு ஃபாலோ அப் கேள்வியை கேட்டால் அது என்ன பண்ணுது? S&P 500 இண்டெக்ஸை பற்றி அக்கு வேறு ஆணி வேற பிரித்து மேயுது. நீங்கள் இந்த மாதிரி எந்த டாப்பிக்லையும் என்ன கேள்வி கேட்டாலும் அது பதில் சொல்லும். அது சொல்கிற பதிலிருந்து நீங்கள் ஃபாலோ அப் கேள்விகள் கேட்டாலும் நீங்கள் பேசுகிற கான்டெக்ஸ்ட்டை வச்சு புத்திசாலித்தனமாக பதில் சொல்லிகிட்டே வரும். இது கிட்டத்தட்ட ஒரு நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான். ஆனால் நமக்கு வைத்த நண்பர்கள்லாம் எப்படி? பல விஷயங்களில் உண்மையை சொன்னாலும் சில விஷயங்களில் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சும்மா அள்ளி விடுவானுங்க. இதுவும் அதே மாதிரி தான். அதனால் இது சொல்கிற எல்லாத்தையும் நாம் நம்ப முடியாது. ஆனால் ஒரு சராசரி மனுஷனை விட இது பெட்டராகவே நம்மளை கைட் பண்ணும். இப்படி ஒரு மனுஷன் மாதிரி அது நம்மக்கிட்ட பேசுது பாருங்க. அதுதான் எல்எல்எம்னு சொல்லப்படுற லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். இப்படி ChatGPT மாதிரி பல LLMs மார்க்கெட்டில் இருக்குது. ChatGPT ஓப்பன் ஏஐயோடது, கூகுளோட LLM ஜெமினி, மெட்டாவோடது லாமா. நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெட்டா ஏஐ பார்த்துருப்பீங்களே, அது லாமா பேஸ்ட். ஈலான் மஸ்கோட XAIயும் ஒரு LLM வச்சுருக்காங்க, க்ரோக். அதை நீங்கள் ட்விட்டர் எக்ஸில் பார்த்துருந்துருக்கலாம். இந்த LLMஸை டெவலப் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. மனுஷன் மாதிரியே பேசணும், அதுவும் சரியான தகவலை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ டேட்டா தேவைப்படும். அவ்வளோ டேட்டாவையும் ப்ராசஸ் பண்ணி மனுஷன் மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ண அதை ட்ரெயின் பண்ணணும். இந்த ட்ரைனிங்கை சாதாரண கம்ப்யூட்டர்னால் பண்ண முடியாது. அதுக்கு சூப்பர் பவர் GPUs வேணும். இப்போ ஈலானோட XAIயை எடுத்துப்போம். அவங்க ஃபஸ்ட் மாடல் Grok 1 என்விடியாவோட A100 GPUவை யூஸ் பண்ணாங்க. போன வருஷம் ரிலீஸ் ஆன Grok 2 என்விடியாவோட மோஸ்ட் பவர்ஃபுல் GPU H100 யூஸ் பண்ணாங்க. 1 இல்லை 2 இல்லை 20,000 GPUs யூஸ் பண்ணாங்க. ஒரு H100 GPUவோட விலை $30,000. அப்போ GPU காஸ்ட் மட்டும் $600 million. இப்போ அடுத்த வருஷன் Grok 3 டெவலப்மெண்ட்டில் இருக்குது. அதுக்கு 100,000 H100 GPUs யூஸ் பண்ணுறாங்க. ஸோ GPU காஸ்ட் மட்டும் $3 billion. ஸோ ஒரு LLM டெவலப் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ எக்ஸ்பென்சிவான விஷயம். இப்படி ஒரு மாடல் ட்ரெயின் ஆகி டெவலப் ஆன பிறகு அதை பயன்படுத்துகிறோம் பாருங்க, அதை இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா நாம் பொழுது போகாமல் அதை கேள்வி கேட்குறோம், அதுவும் பதில் சொல்லுது பாருங்க, அதை ஃப்ரீயாக யூஸ் பண்ண விடுவாங்க. ஆனால் இந்த மாடலை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ண போகிறீங்கன்னு வைங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு உங்கள் வெப்சைட்டில் இருக்கிற சேட்பாட் அசிஸ்டன்ட் இந்த மாடலை பயன்படுத்தலாம். அதுக்கு காசு கொடுக்கணும். அதைத்தான் இன்ஃபரன்ஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் மாடலுக்கு அனுப்புகிற கேள்வியில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது, மாடல் திரும்ப அனுப்புகிற விடையில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த மாடல் சார்ஜ் பண்ணும். ஓப்பன் ஏஐ 1 million இன்புட் டோக்கனுக்கு $7.5 சார்ஜ் பண்ணும். 1 million அவுட்புட் டோக்கன்ஸுக்கு $60. நாம் கேட்குற கேள்விக்கு ரியல் டைமில் ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணி பதில் சொல்லணும் இல்லையா? அதுக்கு ட்ரைனிங் அளவுக்கு சூப்பர் பவர் தேவையில்லைனாலும் நிறைய கம்ப்யூட்டிங் பவர் தேவை. அதுக்குத்தான் அந்த விலை. LLMஸோட நிலவரம் மார்க்கெட்டில் இப்படி இருக்க, போன வாரம் டீப்சீக்குங்கிற ஒரு சைனீஸ் கம்பெனி R1 அவங்களும் ஒரு புது LLM ரிலீஸ் பண்ணாங்க. ஏற்கனவே இங்கே நிறைய LLMs இருக்குது, இது வேற அப்படின்னு யாரும் பெருசாக கண்டுக்கல. நாங்கள் மற்றவங்கள மாதிரி பல மில்லியன்ஸ் எல்லாம் செலவழிக்கல, வெறும் $5.6 million தான் செலவழித்தோம் அப்படின்னு அவங்க சொல்ல, நீ நிறைய செலவழித்து காப்பி அடித்தாலே அது விளங்காது, சீப்பாக வேற பண்ணியிருக்கியா, விளங்கிடும் அப்படின்னு அசால்ட்டாக அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா R1ஓட பெஞ்ச்மார்க் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மற்ற LLMஸை விட பெட்டராக வருது. எல்லோருக்கும் ஷாக். எங்கள் மாடல் ஓப்பன் சோர்ஸியா, யார் வேணால் உங்கள் இஷ்டத்துக்கு அப்டேட் பண்ணி பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு அடுத்த ஷாக்கை கொடுத்தாங்க டீப்சீக். கடைசியாக ஒரு பஞ்சை வச்சான் பாருங்க. எங்கள் மாடலோட இன்ஃபரன்ஸ் காஸ்ட், அதாவது அதை பயன்படுத்துறதுக்கான விலை இன்புட் டோக்கன்ஸுக்கு 14 சென்ட், அதாவது $0.14. அவுட்புட் டோக்கன்ஸுக்கு வெறும் $2.19.
ஓப்பன் ஏஐயோட $60 எங்கே இருக்குது, இவங்களோட $2 எங்கே இருக்குது. ஸோ எல்எல்எம் ட்ரைனிங்க்கு எல்லோரும் பல 100 மில்லியன்ஸில் இருந்து பில்லியன்ஸ் வரை செலவழிச்சிட்டு இருக்க, இவனுங்க ஜஸ்ட் 5.6 மில்லியன் ஜென்டில்மேன் அப்படிங்கிறானுங்க. சரி, அதில் தான் ஏதாவது கப்ஸா விடுவானுங்கன்னு நினச்சா இன்ஃபரன்ஸுக்கும் சீப்பாக $2 கொடுக்குறான். எப்படி அவங்களால இவ்வளோ சீப்பாக கொடுக்க முடியுது? முதல்ல ட்ரைனிங் காஸ்ட்டை பார்ப்போம். நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி மாடல் ட்ரைனிங்க்கு பவர்ஃபுல் ஜிபியு வேணும். 2024 மார்க்கெட்டில் இருந்த மோஸ்ட் பவர்ஃபுல் ஜிபியு NVIDIAவோட H100. ஆனால் அது சைனாவுக்கு விற்கக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஏன்னா அது கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. பவர்ஃபுல் ஜிபியூஸை வச்சு சும்மா ஏஐ மாடலை மட்டும் பில்ட் பண்ணால் பரவாயில்ல, ஆனால் உலக சேஃப்டிக்கு பங்கம் வர்ற மாதிரி ஏஐ மிலிட்ரி ஆப்பை பில்ட் பண்ணா யோ 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 சும்மா கதை விடாதீங்கய்யா. உங்களுக்கு அவன் ஏஐ டெக்னாலஜியில் முன்னேறிடக்கூடாது. அதுக்கு உலக சேஃப்டி உங்களுக்கு ஒரு நொண்டிச்சாக்கு இருந்துட்டு போட்டோம். அவன் எங்கள் ஆப்ஸில் ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறான்ல, நாங்கள் எங்கள் ப்ராடக்ட்டில் போடக்கூடாதா? நியாயமான கேள்வி. ஸோ NVIDIAக்கு அவங்க மோஸ்ட் பவர்ஃபுல் ஜிபியூ H100 சைனாக்கு விற்க தடை. உடனே NVIDIA என்ன பண்ணாங்க, அதே H100 ப்ராசஸரை அது எதுக்கு பவரோ அதெல்லாம் எடுத்துட்டு ஒரு வாட்டர் டவுன் வெர்ஷன் H800 உருவாக்கி அதை சைனாக்கு வித்துட்டு இருக்காங்க. இந்த H800 ஜிபியூவை தான் DeepSeek அவங்க R1 மாடல் ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் 2048 ஜிபியூஸை யூஸ் பண்ணதா சொல்லியிருக்காங்க. சைனாவில் ஒரு H800 ஜிபியூவோட விலை நீங்கள் எங்கே வாங்குறீங்கிறத பொறுத்து $30,000 $70,000 வரை ஆகும். சீப்பஸ்ட் ப்ரைஸ் 30,000னு அசியூம் பண்ணால் கூட 2048 ஜிபியூஸுக்கு $61 மில்லியன் ஆகுது. ஆனால் இவங்க $5.6 மில்லியன் சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குது. இப்படி நாம் யோசிச்சுட்டு இருந்தா ஸ்கேல் ஏஐ CEO அலெக்சாண்டர் வேங் ஒருபடி மேலே போய் இவங்க சொல்கிற 2048 H800 ஜிபியூஸே போய் இவங்க ட்ரைனிங்க்கு 50,000 H100 ஜிபியூஸ் யூஸ் பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஆமாயா ஆமாம் அப்படின்னு ஈலானும் அதுக்கு ஒத்து ஊதி இருக்கிறார். சைனாக்கு தானே H100 ரெஸ்ட்ரிக்ஷன், சிங்கப்பூருக்கு இல்லையே அப்படின்னு சிங்கப்பூர் மூலமாக இவனுங்க H100 வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு தியரி. NVIDIAவோட சேல்ஸை பார்த்தா 2024 முதல் 9 மாதம் $17 பில்லியன் சிங்கப்பூரில் விற்றுருக்காங்க. ஸோ இந்த தியரி மேபி உண்மையாக இருக்கலாம். ஒருவேளை உண்மையாக இருந்தால் DeepSeek அவங்க ட்ரைனிங்க்கு 5.6 மில்லியன் இல்லை, 61 மில்லியனும் இல்லை, $1.5 பில்லியன் மேலே செலவழிச்சிருக்கணும். இதெல்லாம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கான்ஸ்பிரசி தியரிஸ். பட் ஹூ நோஸ்? இது ஒரு பக்கம் இருக்க, DeepSeek அவங்க மாடல் ட்ரைனிங்கை ஸ்க்ராட்சில் இருந்து பண்ணலை, ChatGPTயை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அடுத்த கான்ஸ்பிரசி தியரி. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. உண்மையிலே அவங்க 5.6 மில்லியனில் அவங்க மாடலை டெவலப் பண்ணியிருந்தா ChatGPTயோட ட்ரைனிங்கை ரீயூஸ் பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அங்கே நிறையவே இருக்குது. உண்மையை சொல்லணும்னா அவங்க ட்ரைனிங்க்கு எவ்வளோ செலவழிச்சாங்கங்கிறது நமக்கு தேவையில்லாத ஆணி. நீ 5 கோடி செலவழிச்சான 5,000 கோடி செலவழிச்சான, நமக்கு தேவையானது எது? அந்த மாடலை யூஸ் பண்ணுற இன்ஃபரன்ஸ் காஸ்ட். அது மற்ற மாடல்ஸை விட DeepSeekல பல மடங்கு டெட் சீப். அதுதான் நமக்கு வேணும். அது மட்டும் இல்லை, இவ்வளோ நாளாக இருக்கிற எல்லா ஏஐ கம்ப்யூட்டிங் தேவைக்கும் பவர்ஃபுல் ஜிபியூஸ் மட்டும்தான் பதில் அப்படின்னு இருந்த வெஸ்டர்ன் கம்பெனிஸ் எல்லாத்தையும் தட்டி எழுப்பி, இல்லைப்பா எஃபிஷியண்ட்டாக கோட் பண்ணுனா லிமிட்டட் பவரை வச்சே நிறைய அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க DeepSeek. அதை எப்படி பண்ணணும்னு வேற விலாவரியாக விளக்கியிருக்காங்க. அப்புறம் என்ன, இவங்களும் கண்டிப்பாக அவங்க ஃப்யூச்சர் மாடல்ஸை சீப்பான விலைக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக அப்டேட் பண்ணுவாங்க. பண்ணித்தான் ஆகணும். காம்படிட்டிவாக இருக்கணும்னா வேறு வழி இல்லை. இப்போ இவ்வளோ சீப்பாக ஒரு பவர்ஃபுல்லான LLM மாடல் கிடைக்குதுன்னா புது ப்ராடக்ட் உருவாக்குறது சுலபம். உலகத்தில் இருக்கிற எல்லா ஏஐ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸுக்கும் இது ஜாக்பாட் மொமெண்ட். ஏஐ ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இனி சீப்பாக பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்காக இனி நியூ இனோவேஷன் கொடி கட்டி பறக்கும். 2025 நிஜமாவே டெக்னாலஜி வேர்ல்டில் ஒரு திருப்பு முனையாக தான் இருக்க போகுது. இப்போ நம்ம எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி, இதனால் NVIDIAக்கு என்ன பாதிப்பு? கடந்த 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா NVIDIAவோட க்ரோத் எங்கேருந்து வருது? அவங்க விற்கிற டேட்டா சென்டர் ஜிபியூஸில் இருந்து வருது. இப்போ DeepSeek எங்கள் மாடலை ட்ரெயின் பண்ண $5.6 மில்லியன் தான் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அது உண்மைன்னு எடுத்துப்போம். இன்றைக்கி NVIDIA ஜிபியூஸை பில்லியன் கணக்கில் வாங்குகிற ஹைப்பர் ஸ்கேலர்ஸ் யார்? அமேசான், கூகுள், மைக்ரோசாஃப்ட்னு எல்லா க்ளவுட் ப்ரொவைடர்ஸ். அப்புறம் சொந்தமாக ஏஐ மாடல்ஸ் பில்ட் பண்ணுற மெட்டா, எக்ஸ் மாதிரியான டெக் கம்பெனிஸ். இவங்க எல்லோரும் நமக்கு இனி பவர்ஃபுல்லான ஜிபியூஸ் தேவையில்லை, சீப்பான ஜிபியூஸ் வச்சு நம்ம தேவையை DeepSeek மாதிரி பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து அவங்க ஃப்யூச்சர் ஆர்டர்ஸை குறைக்கலாம். ஆனால் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு. ஏன்னா அவங்கக்கிட்ட ஹாண்டா சிவிக் காருக்கும் ஆக்சஸ் இருக்குது, ஃபெராரி காருக்கும் ஆக்சஸ் இருக்குது. இப்போ அவங்க கோல் சீக்கிரமாக ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகணும். அப்படின்னா ஃபெராரி காரில் போக பார்ப்பாங்களா அல்லது சிவிக்கில் போக பார்ப்பாங்களா?
சிவிக்கியே எஃபிஷியண்ட்டாக ஃபெராரி வேகத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு யாராவது ப்ரூவ் பண்ணுனா அதே எஃபிஷியன்சியை ஃபெராரியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னும் வேகமாக தான் போக பார்ப்பாங்க இந்த ஹைப்பர் ஸ்கேலர்ஸ். அதனால் அவங்க செலவை குறைக்க சீப்பான ஜிபியூஸை வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு. அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்துக்கு பெஸ்ட் பவர்ஃபுல்லான ஜிபியூஸை தான் வாங்க பார்ப்பாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு ஹைப்பர் ஸ்கேலர்ஸ் அவங்க கேபெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைப்பதற்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு. இப்போ உண்மையாக சொல்லப்போனால் இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்னால என்விடியாவுக்கு கஸ்டமர்ஸ் அதிகமாக தான் ஆகணும். இன்ஃபரன்ஸ் காஸ்ட் குறைவுங்கிறதுனால இருக்கிற எல்லா வயவுலையும் மார்க்கெட்டுக்குள்ளே வருவானுங்க. அப்போ அவங்க தேவையை பூர்த்தி செய்ய ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடுத்த லெவலுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகணும். ஆட்டோமேட்டிக்காக அது என்விடியாவோட அடுத்த வின்ஃபாலாக மாறும். இதை ஜிவன்ஸ் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. காஸ்ட் கம்மியானா அதை பயன்படுத்துகிற ஸ்கேல் அதிகமாகும். கடைசியில் பார்த்தா சீப்போ எக்ஸ்பென்சிவோ எப்படி பார்த்தாலும் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு என்விடியா ஜிபியூஸ் தேவை. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃப்யூச்சரில் எக்ஸ்பொனன்ஷியலாக தான் வளரப்போகுது. அந்த வளர்ச்சியில் ஒரு பெரும்பங்கு என்விடியாவுக்கு வந்து தான் ஆகணும். இதெல்லாம் என் சின்ன அறிவுக்கு எத்துனது. உண்மையிலே என்ன நடக்குமோ யாருக்கு தெரியும், பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். February 26 அவங்க குவார்டர்லி ரிசல்ட்ஸ் 40 பில்லியன் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் பண்ணி 43 பில்லியன் கைடன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்ப்பு. இப்போ மார்க்கெட் சிச்சுவேஷன் மாறிட்டதுனால அந்த 43 பில்லியன் கைடன்ஸில் ஏதாவது குறையுதான்னு நாம் கூர்ந்து பார்ப்போம். சும்மாவே என்விடியா ஸ்டாக் ப்ரைஸ் பயங்கர வாலட்டைலாக இருக்கும். இப்போ இந்த அன்சர்டனிட்டி வேறு சொல்லவா வேணும். டெய்லி ரோலர் கோஸ்டர் ரைடு தான். பக்கிள் அப் அண்ட் என்ஜாய் த ரைடு.